பார்ப்பதிலே கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சந்தோஷமாக இருந்து இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை அற்புதமாய் வழி நடத்தி வருவாராக. அதனால நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும் அதனுடைய 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எடுத்து அதை வாசிப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும் அதனுடைய 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் கொள்வோம். சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:27 பக்கம் 1061. சேர்ந்து வாசிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தாதபடி இந்த மாதத்திலும் சரி வரும் நாட்களிலும் சரி ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்த போகிறார்? வெட்கப்படுத்தாத அளவுக்கு தலை நிமிர ஆண்டவர் செய்கிறவராய் இருப்பார். ஆமென். யோவேலுடைய இந்த தீர்க்கதரிசி இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாய் சிறைப்பட்டு போன பாபிலோனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போய் தேவனிடத்தில் முறையிடுறாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பாடுகளாக இருக்குது, எங்களை யார் விடுவிக்க முடியும் என்று சொல்லி. அப்போது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலியமாய் அந்த ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த 2வது அதிகாரம் கர்த்தருடைய வருகை. 3வது வசனத்தை வாசிப்போம்னா, கர்த்தருடைய நாள் வருகிறது, அதனால் சிறைப்பட்டு போயிருக்கிற என் ஜனங்களே நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த தேசத்தை பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூற ஆண்டவர் செய்வார் சொல்லி ஆண்டவர் காரியங்களை இங்கே சொல்லிக்கிட்டு வருகிறார் யோவேல் தீர்க்கதரிசி மூலியமாய். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், கர்த்தருடைய நாள் வெகு சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்ற. ஏன்னா இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போன பிறகு அந்த விக்கிரக ஆராதனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராதனையை பார்த்து அந்த விக்கிரகத்தினுடைய ஆராதனையை செலுத்தும் போது அந்த ஆராதனையினுடைய மகிமை, அந்த விக்கிரகத்தினுடைய மகிமை, அதனுடைய வல்லமை அந்த தேசத்தில் பெருக ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறதுல குறைவுபட்டு போயிடுறாங்க. இப்படி கர்த்தரை தேடுகிறதுல குறைவுபட்டு போகும்போது ஆண்டவர் யார் என்பதே சில நேரத்தில் மறந்து விட்டுட்டாங்க. நம்மளும் அது போல மறந்திருப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சிங்காசனத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன் என்ன வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார்னா, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த சபை நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் இந்த பகுதியின் நடுவில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த சபையில் நாங்கள் தேவ சமூகத்திலே தனிப்பட்ட விதமாகவும் ஜெபிக்கும் போது அதை உணர முடிகிறது. கர்த்தர் இந்த நடுவிலே இந்த சபையிலே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். அதனால தான் வாக்கு தத்தமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார் என்கிறதை இன்னும் அதிகமாய் நம்ம அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் இந்த சபை நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அதனால் இந்த சபையில் வருகிற எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, என்ன பாரத்தோடு வந்திருந்தாலும் சரி, இந்த சபையில் வருகிற ஜனங்களை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறதுனால அந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு ஆண்டவர்
வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்ம குடும்பம் வெட்கப்பட்டு போகாது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வெட்கப்பட்டு போகாது. ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் குறைந்திருப்பேன் என்றால், ஒருபோது சில உலக பாரத்தினால நான் கவலைப்பட்டு இருப்பேன் என்றால், இனி கவலைப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறதுனால, அவரே கர்த்தர் என்பதை நம்ம அறிந்து கொள்வதனால நம் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஜனங்கள்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் நிறைஞ்சா அது ஜனங்கள்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த சபையில் நமக்கு ஒரு சின்ன கூட்டத்தை தான் கொடுத்துருக்கிறார். பெரிய கூட்டம் இல்லை, ஒரு சின்ன கூட்டம் தான். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக என்ன சொல்லுறார் என்றால், ஜனங்கள் சொல்லி நம்மளை சொல்கிறார். அப்போ அவருடைய பார்வையில் எப்படி இருக்குது? நம்ம சின்ன கூட்டமாக இருந்தாலும் அவருடைய பார்வையிலே நம்ம வெளியேற பெற்ற ஜனங்களாய், அவருடைய பார்வையிலே இன்னும் அதிக பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக தான் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த சபைக்கு வருகிறவர்கள், இந்த சபையில ஜெபிக்கிறவர்கள், இந்த சபையில குடும்பத்துக்காக, தேவைகளுக்காக, அற்புதத்துக்காக, விடுதலைக்காக, எதற்காக இந்த சபையில ஜெபித்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதில் ஜெயத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். முதல் இந்த ஆராதனையை நம்ம ஆரம்பிக்கும் போது, புது வருட ஆராதனையை நம்ம ஆரம்பிக்கப்பட்டோம். அந்த புது வருட ஆராதனையில் ஒரு தாயார் வந்தாங்க. அந்த தாயார் வரும்போது பிசாசு பிடியில் அவங்க இந்த சபைக்குள்ளே வந்தாங்க. அந்த பிசாசு நம் கர்த்தரை ஆராதித்துட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பிசாசு என்ன செய்தது, அவர்களை விட்டு புறப்பட்டு ஓடிடுச்சு. ஆண்டவர் எப்போ அவங்களை விட்டு புறப்பட்டு போனதோ, அவங்க வாழ்க்கையில் அவங்களை வெட்கப்படுத்தலை. ஆண்டவர் தொடர்ந்து கிருபை செய்திருக்கிறார். அப்போ இந்த சபைக்கு வருகிற யாவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ ஜனங்கள் என்ன செய்யணும், வரணும். ஜனங்களை நம்ம எப்படியாவது இந்த சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கணும். இயேசுவை பற்றி சொல்லி, சபையில் ஆண்டவர் செய்த கிரியைகளை பற்றி சொல்லி நம்ம கூட்டி சேர்க்கும்போது அந்த ஜனங்கள் உள்ளே அந்த அற்புதத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க இங்கேருந்து போக மாட்டாங்க. அந்த அடையாளத்தை பார்த்துட்டாங்கன்னா இங்கேருந்து போக மாட்டாங்க. அப்படி இந்த சபையை ஆண்டவர் வெட்கப்படுத்தாத அளவுக்கு, இங்கே வருகிற ஜனங்களை வெட்கப்படுத்தாத அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குது. ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா சொல்லுகிறான், நீ தான் இஸ்ரவேலை கலகம் பண்ணவன்னு சொல்லி எலியாவை நோக்கி அவன் கேவலமாக பேசுகிறான். எலியா சொல்கிறார், அதுக்கு அந்த ஊழியக்காரர் பதில் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை கலகம் பண்ணலை, நீ தான் பாகாலை பின்பற்றி இந்த இஸ்ரவேலை கலகம் பண்ணியிருக்கிற, உன் வீட்டார் தான் அதை கலகம் பண்ணியிருக்கிறான்னு தைரியமாக சொல்லும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இப்போது அந்த தேவ மனுஷர், அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீ பாகால தெய்வமாக இருந்தால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமாக இருந்தால் கர்த்தரை பின்பற்று அப்படின்னு சொல்லும்போது ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. அப்போ அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாகால் தீர்க்கதரிசி 450 பேரை நீ கூட்டிட்டு வா, எசபேலினுடைய பந்தியில் சாப்பிட்ற 450 பேரை நீ கூட்டிட்டு வா, எவ்வளோ பெரிய மந்திரவாதியை நீ கூட்டிட்டு வா, எவ்வளோ பெரிய ஆட்களை வேணா நீ கூட்டிட்டு வா, இஸ்ரவேல் ஜனத்தையும் கூட்ட சொல்லுகிறார். இப்போ 3 கூட்டம் அங்கே இருக்குது. ஒன்று பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர், ரெண்டாவது எசபேல்னாலே பேயின் அர்த்தம், அந்த பேயினுடைய கூட்டத்தை சேர்ந்த 450 பேர் அதுக்கப்புறம் 3வது கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த 3 கூட்டமும் அங்கே நிற்கிது. இதில் உண்மை உள்ள தெய்வம் யார் என்பதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய போட்டி அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, வானத்திலிருந்து அக்கினி யார் இறக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான தெய்வம் என்று. நம்ம வானத்திலிருந்து அக்கினியாக இறக்குறோமோ இல்லையோ, அக்கினி மதிலாய் கர்த்தர் நமக்கு இன்றைக்கும் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அந்த அக்கினியை இறக்குறவன் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி ஒரு பெரிய போட்டி அந்த இடத்துல நிலவுது. அதை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம்
19வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் முதல் கூட்டம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் யெசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற 450 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஆமென். இப்போ என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்றான். 21வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இந்த ஊழியக்காரர் எலியா சகல ஜனத்தண்டைக்கும் முன்பாக வந்து நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை அதை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா அவங்க கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. இன்னும் அவங்களுக்குள்ள கர்த்தர் நானே இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிற தெய்வத்தை என்ன செய்ய முடியல, உணர முடியல, அந்த அற்புதத்தை பார்க்க முடியல. அதனால ஜனங்கள் இப்போ ஒன்றும் பேசாத ஜனங்களா இருக்கிறாங்க. நல்ல இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறதுக்கு பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பலிகளை செலுத்துறாங்க. என்னென்னமோ பண்ணுறான், என்னென்ன காரியத்தையும் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை தங்களை கீறி கொள்ளுகிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. ஒரு சொட்டு அக்கினி கூட வானத்திலிருந்து இறக்கி விட முடியலை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார் என்றால், பாகால் தீர்க்கதரிசிகளோ உங்கள் மத்தியிலே இருப்பார்கள் என்றால், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுங்கள், அவரை நீங்கள் பின்பற்றுங்க. பாகால் தீர்க்கதரிசினால ஒரு அக்கினியும் வானத்திலிருந்து இறக்க முடியாது. ஒரு மனிதன் நிற்கிறான், ஆப்போசிட்டில் எத்தனை பேர்? 450 800 900 பேர் ஒருவனுக்கு எதிரியாய் ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தனுக்கு விரோதமாக எத்தனை பேர்? 900 பேர் நிற்கிறான். நம்ம தேவனுடைய ஜனமாக இருந்தால் கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார் என்றால், அவரே தெய்வம் என்பதை நம்ம அறிந்திருப்போம் என்றால், 900 இல்லை 9,000 கோடி ஜனங்கள் வந்தாலும், 9,000 கோடி பாகாலனுடைய தீர்க்கதரிசியினுடைய வல்லமை வந்தாலும், ஒரு தனி மனிதனுடைய ஜெபம் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரும், வானத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வரும், வானம் அவனுக்கு திறக்கப்படும். அதுதான் தனி மனிதனுடைய ஒரு ஜெபம். அந்த ஜெபம் அந்த ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறான், அவன் கர்த்தரை நோக்கி இப்போ மன்றாடுகிறான். அவன் என்னென்னமோ பண்ணி அக்கினி வரல. இப்போ சொல்கிறான், பலியை செலுத்து, அந்த விறகை போட்டு விறகுல தண்ணியை ஊற்றுக்கிறான். அந்த வசனம் இருக்கா? ஆமென். 34வது வசனம். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின் விறகுல ஊற்றினா எரியாதுன்றது தெரியும். ஆனா என் தேவன் அக்கினியை இறக்கிறவர். உங்க வாழ்க்கையில இப்படி விறகு போல விறகுல தண்ணி ஊற்றப்பட்டு இருக்கிற உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றப்பட்ட உங்க விறகு மந்தமா இருந்தாலும் சரி, ஆமென், நீங்க விசுவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். தொடர்ந்து வாசிப்போம். ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2வது தரமும் அப்படியே 2வது தரமும் 4 குடம் ஊற்றி இருக்கிறாங்க. இப்ப 8 குடம். ஆமென். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். ஊற்ற என்ன ஆயிருச்சு? அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் தண்ணீர் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். வாய்க்காலை தண்ணீரினால் நிரப்புகிறான். ஏன்? கர்த்தர் அக்கினியை இறக்க முடியாது அப்படின்னு அவன் நினைக்கணும். ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது அவன் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். பார்வோனை பின்தொடர வைக்கிறார். ஆண்டவர் தான் ஜனங்களை விடுதலை பண்ணி கூட்டிக்கிட்டு வர்றார் மோசேவை கொண்டு. ஆனா ஏன் பார்வோனை பின்தொடர வைக்கணும்? ஏன்னா அவன் வந்து பார்த்து அவனுடைய இருதயம் கடினப்பட்டு அவன் பார்க்கும்போது
ஆமென். கர்த்தர் உண்மை உள்ள தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொள்ளணும். இவரே உண்மை உள்ள தெய்வம் என்பதை பார்வோன் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக அவனை பின்தொடர வைக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது பின்தொடர்ந்து வருகிறதா? ஏதாவது காரியங்கள் இன்னும் நம்மளை பின்தொடர்ந்து என்னை வளர விடாம வச்சிருக்கிறதா? ஆமென். எதற்காகனா அதை அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தரே உங்களுடைய தெய்வம் என்பதை பார்ப்பதற்காக ஆண்டவர் அதுக்காக பெரிய காரியத்தை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவதற்காக இப்போ 4 குடம் தண்ணியை ஊற்றுறோம். வெட்கமாக இருந்திருக்குமா இல்லையா? ஜனங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பேசாத அந்த ஜனங்க இந்த தண்ணி ஊற்றுனதை பார்க்குறாங்க. உங்கள் குடும்பத்தில் ஆமென் நீங்கள் பலி செலுத்தணும். நீங்கள் பலி செலுத்துறதுக்கு விறகுகளை கொண்டு வரும்போது இப்படி தண்ணீர் ஊற்றப்பட்ட மந்தமான ஜப வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால், மந்தமான வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் இந்த மாதத்தில் அதை மாற்றுவார். நீங்கள் வெட்கப்படுத்தாதபடி ஆமென். வானத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி 4 குடம் 3 குடம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் விறகுல தண்ணியை ஊற்றி ஊற்றி தேவ பிரசனமும் இல்லை, தேவ மகிமையும் இல்லை. வாய்க்கால் எல்லாம் தண்ணீர்னால நிரம்பினது மாத்திரம்தான் மிச்சமே தவிர ஒரு பிரசனம் இல்லை, ஒரு மகிமை இல்லை நம்ம வாழ்க்கையில. இப்போ கர்த்தரை நோக்கி இந்த எலியா ஜெபிக்கிறார். என்னவென்று? அந்திபலி செலுத்தும் நேரத்தில் 36வது வசனத்துல அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆமென். பலி செலுத்துற அந்த ஜெப நேரத்துல எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் இந்த இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! நான் உம்முடைய ஊழியக்காரர் என்றும் நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி இருக்கிறீர் என்றும். நம்மளுடைய ஜெபத்தை இப்படி செய்யணும். ஆண்டவரே, நீர் என் வீடுகளிலே வாசம் பண்ணி இருக்கிறீர், நீர் என்னோடு கூட வாசம் பண்ணி இருக்கிறீர், என் நடுவுல நீங்க இருக்கிறீர் என்று நம்ம சொல்லும் போது, இப்படிப்பட்ட ஜெபத்தை எடுக்கும் போது அங்க என்ன நடக்குது? 38வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஆமென், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை அது நக்கி போட்டுச்சு. இன்றைக்கு வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரை போல நம்ம குடும்பத்தில் சூழ்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லா தண்ணியையும் ஆமென் நாம் வானத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீர் எங்கள் நடுவிலே இருப்பீர் இருக்கிறவரே என்று சொல்லி விசுவாசமாய் நாம் ஜெபிப்போம் என்றால் ஆமென், நம்ம பிரச்சனைகள் எப்படி போகிறது என்றால் வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரை நக்கி போட்ட பொழுது வானத்தில் இருந்த அக்கினி இறங்கின மாதிரி நம்மளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் வானத்தில் இருந்த அக்கினியை இறக்குவார். எத்தனை விரோதமான தீர்க்க தரிசிகளும் எத்தனை விரோதமான பிரச்சனைகளும் நமக்கு விரோதமாய் இந்த சபைக்கு விரோதமாய் எழும்பப்பட்டாலும் ஆமென், வாய்க்கால்களை நக்கி போடுகிற அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த சபையில இருந்து புறப்படும் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜனங்கள் வெட்கப்படவே இல்லை. இப்ப ஜனங்கள் அவங்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஜனங்கள் அமைதியா இருந்த ஜனங்க, பேசாம இருந்த ஜனங்க, அற்புதத்தை பார்க்காத வரைக்கும் அதுங்க பேசல. ஆமென், அற்புதத்தை பெறுகிற வரைக்கும் பேசல. இயேசுவின் இடத்துல நன்மையை பெறாத வரைக்கும் அதுங்க பேச மாட்டாங்க. இயேசுவின் இடத்துல நன்மை, இயேசுவின் இடத்துல இருந்து பணம் வரலன்னா இயேசுவின் இடத்துல ஜெபிக்க மாட்டாங்க. இயேசு பணம் தரல, இயேசு அதை தரல, இயேசு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. அவங்க இப்போ அந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது ஜனங்கள் எல்லாம் இந்த அற்புதத்தை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். கர்த்தரே தெய்வம், ஆண்டவரே தெய்வம் என்கிறத அவர்கள் பணிந்தது போல இன்றைக்கு இந்த இடத்திலும் இந்த நம்மளுடைய சபைக்கு விரோதமாய், நம்மளுடைய பகுதிக்கு விரோதமாய் சில வல்லமைகள் எழும்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாகால் தீர்க்கதரிசியை போல இந்த பகுதிக்கு விரோதமாய் சில மந்திரவாத காரியங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. சில மந்திரவாதிகளுடைய சூழ்ச்சிகள் இந்த இடத்துல எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அது ஜெபிக்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு பாஸ்டர், ஒரு மூத்த போதகர், அவர் ஒரு
நம்ம திறப்பு விழாக்கு, சபையினுடைய திறப்பு விழாக்கு அவர் வளர்ந்த பிறகு அவர் போய் அந்த திறப்பு விழாவில் அவர் கட் பண்ணுறதுக்கு அந்த ரிப்பனை கட் பண்ணும்போது ஒரு மந்திரவாதி வந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு அவன் சொன்னானா, நீ ரொம்ப ஜெபித்து வளர்ந்து வந்துட்டே இருக்கிற, எல்லாருடைய மந்திரவாதியினுடைய கண்ணும் உன் மேலே இருக்கு, எல்லாரும் உனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அநேக ஜனங்களை நீங்கள் சபைக்கு நிறையா திருப்புறன்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு அந்த கையை அவர் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு அந்த மந்திரவாதி ரிப்பன் கட் பண்ணும்போது சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பாஸ்டருடைய கை என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி வளைஞ்சு போயிடுச்சான். அவன் பிடிச்சனால அவனுடைய அந்த மந்திரவாதத்தினுடைய வல்லமை கொஞ்ச நேரத்தில் அந்த கை செயலிழந்து போய் ரொம்ப பெரிய வலியாக இருந்ததான். அப்போ அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே நீரினை கொண்டு வந்திருக்கிறீர், ஆமென், எந்த பிசாசும் எந்த மந்திரவாதியும் எனக்கு விரோதமாக செயல்பட முடியாதுன்னு சொல்லி கையை அப்படி நீட்டும் போது கை மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தது. இன்றைக்கு அந்த போதகர் இந்த சென்னை பட்டணத்திலே தமிழ்நாட்டிலே அதிக ஆத்துமாக்கள் நிறைந்த போதகராக இருக்கிறவர் தான் பாஸ்டர் டி மோகன். அவருடைய சாட்சியை அவர் சொன்னார். ஆமீன். அப்போது ஒரு சபை வளர்கிறது என்பது யாருக்கு தெரிகிறது? பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு தெரிகிறது. எசேபேலினுடைய பேய் அந்த ஆவிக்கு தெரிகிறது ஒரு சபை வளர்றது என்று சொல்லி. அதனால மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க? சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆமீன், இந்த பகுதியிலும் பார்க்கணும். நானும் என்னுடைய மனைவி ஒரு நாள் இங்கே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது 2 பேருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா மயக்கம் வந்துருச்சு. திடீர்னு என் மனைவி இங்கே நின்று ஜெபம் பண்ணுறாங்க, நான் இங்கே நின்று ஜெபிக்கிறேன். 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தலை சுற்றுற மாதிரி ஆகிருக்கு 2 பேருக்கும். உடனே என் மனைவி சொன்னேன், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, ஏன்னா திடீர்னு மயக்கம் வந்தோடனே தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு. அதே நிலைமையில நானும் சொன்னேன், எனக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குண்ணா. அப்போ அந்த கிரியை என்ன செய்யுதுன்னா அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கும் அந்த கிரியை, ஆனாலும் நாங்கள் என்ன செய்யலை, விடலை, அதை உடைச்சி போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த மயக்கத்தின் நிலைமையிலும் அது அப்படியே தள்ளுது ஆளை. எங்களுக்கு கொமட்டல் வருது, வாந்தி வர மாதிரி இருக்குது. அப்படியே அந்த கிரியை ஜெபிக்க ஜெபிக்க எங்களை வந்து வல்லமை என்ன செய்யுது, ஆட்கொள்ளுது. அப்பவும் போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் 2 பேரும். ஜெபிக்க ஜெபிக்க பார்க்குறோம், அந்த மயக்கத்தின் நிலைமை அப்படியே மாறி மாறி ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மேலே ஆட்கொள்ள ஆரம்பித்தோன்னே எதிர்த்து ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு 4-3 பேர் சேர்ந்து பூஜை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னமும் வந்து வெள்ளி சூனியமாக அதை ஏதோ ஒரு இதை வைத்து அவங்க ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போட்ட அந்த மந்திரம் அந்த இடத்துல நாங்கள் இங்கே ஜெபிக்கும் போது அந்த மந்திரத்தினுடைய வல்லமை எங்களை அஃபெக்ட் பண்ணிச்சு. அப்போ நாங்கள் வல்லமையாக ஜெபம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நானே மனைவியை கடந்து போகும்போது அங்கே பூஜை பண்ண அந்த சாமியார்கள் வெளியே வரும்போது அவங்க எங்களை எவ்வளோ ஆக்ரோஷமாக பார்த்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்க எங்களை பார்த்து முறைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவங்க ஜெபிச்சுட்டு வந்தாங்க, இவங்க தான் நம்ம பூஜை என்ன செஞ்சாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. இன்றைக்கு பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் எசேபேலினுடைய பந்தியில் சாப்பிடுகிறவர்களும் இந்த பகுதியை சுற்றி இன்றைக்கு வளர்ந்து கொண்டே வருகிறாங்க. ஏன்னா அந்த பிசாசுக்கு இப்போ பயம் வந்துட்டு, அந்த பிசாசு சொல்லுது, நான் தண்ணியில் இருக்கிறேன், நான் நிலத்துக்கு வரப்போகிறேன், நான் நிலத்துக்கு வந்தோடனே இந்த இடத்த நான் ஆட்கொண்டு பிடிக்க போகிறேன்னு. நான் சொல்லுறேன், கர்த்தர் எங்களை இங்கே கொண்டு வந்ததற்கான நோக்கம் தேவ வல்லமை, தேவனுடைய கரம் இந்த இடத்துல அக்கினியா இறங்கும், எல்லா விதமான தண்ணிகளையும் அதை நக்கி போட்டது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த இடத்துல செய்வார். ஆண்டவர் பெரிய காரியத்தை இந்த இடத்துல செய்வார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அதனால இந்த பகுதியை சுற்றி இன்றைக்கு எழும்புகிற எல்லா வல்லமைகள், எல்லையின் ஆவிகள், எல்லைக்குள்ள ஆவிகள் கட்டப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அந்த எல்லையின் ஆவிகள் நிமித்தமாக ஜனங்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், பாவத்துக்குள்ளாக, சோர்வுக்குள்ளாக, போதைகளுக்கு அடிமையாக, இதெல்லாம் எல்லையின் ஆவியினுடைய கட்டு. இதெல்லாம் உடைச்சி நம்ம சபையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாராக. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆமென்.
ஒரு பாஸ்டரும் ஒரு பாஸ்டரம்மாவும் ஊழியத்துக்கு போகும்போது அவங்க ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதிகாலையில் அவங்க அல்லேலூயா சொல்ல சொல்ல அங்கே இருக்க ஜனங்க ஒருத்தருக்கும் அந்த ஜெபத்தினுடைய வல்லமை போகவே இல்லையா. இந்த பாஸ்டருக்கு ஒன்றுமே புரியலையா. நம்ம இவ்வளோ உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், ஆனாலும் ஒரு ஜனங்களுக்குள்ளேயும் அந்த காதில் போலலாம் எப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் அவங்க கிட்ட பேசினாரா, நீ ஜோம் பண்ணுற, நீங்கள் இருக்க வல்லமை என்ன செய்யலை, இன்னும் உடைக்கலை, அதனால் அவங்க செவிக்குள்ளே என்ன பண்ணலை, உன் ஜெபத்தினுடைய சத்தம் போய் கேட்கப்படலை அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துதான். அவங்க கட்டை உடைச்சி ஜோம் பண்ணிட்டு இப்போ அவங்க ஜெபிக்கும்போது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு மைக்கில் சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கிற ஜனங்களுடைய காதுகளிலே, அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனத்தினுடைய காதுகளிலே என்ன கேட்கும்னா, நீ வரலையா நீ வரலையா நீ வரலையான்னு கேட்கணும். இவங்க சர்ச்சில் இருந்து அல்லேலூயா 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 சொல்லும்போது ஜனங்களுடைய காதில் என்ன கேட்கும்னா, சபைக்கு நீ வரலையா நீ வரலையா நீ வரலையான்னு கேட்குமா. இப்படியே பல நாள் கேட்டோன்னா ஜனங்கள் ஒருத்தர எதுக்கு இவங்க நீ வரலையான்னு கேட்குறாங்கன்னு சபைக்கு வரும்போது அந்த சபையில் வருகிற ஒவ்வொருவருடைய ஜனங்களுடைய அந்த பிசாசினுடைய கிரியை கட்டுகள் உடைய அவங்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட அங்கே ஏதுவாக இருந்ததை பார்க்கிறோம். இது எல்லாம் வல்லமை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எந்த விக்கிரகத்தினுடைய கிரியைகளாக இருக்கட்டும், எந்த மந்திரத்தினுடைய கிரியைகளாக இருக்கட்டும், எந்த பில்லி சூனியத்தினுடைய கிரியைகளாக இருக்கட்டும், இந்த சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், விசுவாசி ஜனங்களாகிய நமக்கு முன்பாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த கிரியை போராடினாலும் அது ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்? கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மற்ற ஆளுகளே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்கள் தெய்வம் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர்களும் ஆராதிக்க ஓடி வருகிற காலம்தான் இந்த காலம். ஆண்டவர் மாற்றி எந்த விதமான விக்கிரக கிரியைகளும் எழும்பாத அளவுக்கு, மந்திரங்கள் எழும்பாத அளவுக்கு வெட்கப்படுத்தாதபடி எலியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, ஆமென், கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. இதுக்கு முன்பாக எலியா கேட்கும்போது ஜனங்கள் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்? அற்புதத்தை பார்க்கல, பேச முடியல, ஆண்டவர் அவங்க நடுவில் இருக்கிறத உணர முடியல. எப்போ அற்புதத்தை பார்க்குறாங்களோ, என் ஜனங்கள் வெட்கப்படுத்தாத அளவுக்கு எப்போ கர்த்தர் நடத்துகிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டும், ஆமாம், 4 கூட பிரச்சனை இருக்கட்டும், 3 கூட 3ஆம் தரம் ஊற்றுறாங்க, பிரச்சனையாக இருக்கட்டும், 2ஆம் தரம் ஊற்றுறாங்க, அப்பவும் பிரச்சனையாக இருக்கட்டும், நான் இவன் நல்லா வருவான்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் கீழே போகிறேன், என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் கீழே போகிறேன். எத்தனை கூட வந்து உங்கள் விறகு மேலே ஊற்றட்டும். அதில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பலி செலுத்தப்படுகிற நேரத்திலே எலியா வந்து ஜெபிக்கிறான். அப்போனா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறதுக்குன்னு, பலி செலுத்துறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பீர்கள் என்றால், என் நடுவிலே நீர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நீங்களே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஜெபிப்போமானால், கர்த்தரே தெய்வம் என்கிற அளவுக்கு வெட்கப்படுத்தாதபடி இந்த மாதத்திலே, ஆமென், கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய ஜனங்களை, ஆமென், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் எல்லாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆமென், நெவர் அகைன், மறுபடியும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.